அனைவருக்கும் வணக்கம். இனிய அன்பான காலை வணக்கம். அடியேன் திலீபாபு பேசுகிறேன். சமீபமாக மாஸ்டருடைய அறிவுரையின்படி ஒரு டூர் ப்ரோக்ராம், டூருன்னு சொல்கிறத விட ஆக்சுவலாக பரிகார ப்ரோக்ராம் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அது இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா இதில் பல நன்மைகள் இருக்குது என்பதை அனைவருக்கும் உணர்த்தும் வண்ணமும் தெரியப்படுத்தும் வண்ணமும் இந்த ஆடியோ மெசேஜ் போடுறேங்க. அதாவது எனக்கு ஜோதிடம் பார்க்குறதுக்கு எனக்கு மாஸ்டர்கிட்டேருந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பின்படி நிறைய பல பல பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னாங்க. எது ஒன்றுமே கற்றுக்கொண்டதை கடைப்பிடிச்சாதான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்பது போல், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நடைமுறைப்படுத்தினாதான் அங்கே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம சுவைக்க முடியும். அந்த வகையில் மாஸ்டர் ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, நேரம் எல்லாருக்குமே நல்லா கூடி வருது. குரு பகவான் அடுத்த 12 வருஷத்துக்கு பவர் ஏற்றுற மாதிரி உங்களுக்கு இயற்கையாக அமையுது. இந்த காலத்தை நீங்கள் பொன்னான காலத்தை, பொற்காலமான இந்த நேரத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கங்கன்னு பல வாட்டி சொல்லிகிட்டே இருக்காரு. முதல் ஆரம்பமே அவர் தான். இந்த வஜ்ரதேக பயிற்சியில் கூட நம்ம முதல் ஆரம்பமே அதுதான். நேரம் நல்லா வருது. அடுத்த ஒரு ஆண்டு காலம் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் 6 மாதம் நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் செஞ்ச அடிப்படையாக தேவையான விஷயங்களில் ட்ரிகர் பண்ணிங்கன்னா அடுத்த 12 ஆண்டு காலம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிவகை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதன்படி நம்ம நிறைய அவருடைய ஆலோசனைப்படி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்துக்கிட்டே வரோம். அதன் வரிசையில் இந்த ஜோதிடம் பார்த்த பிறகு எனக்கு பரிகாரம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு பர்சனலாக அவர் சொன்னது என்னென்னா, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது. இன்னும் 3 மாதம் காலத்துக்கு அப்புறமா நீங்கள் சிறப்பான முறையில் வளர்ச்சி அடைவீங்க. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் டியூன் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு அப்படி சொன்னார். எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, கண் திருஷ்டி நிறையா இருக்குது. அந்த கண் திருஷ்டி போனோன்னா நீ ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும். இப்போ நம்மளே பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அந்த தலையில் உப்பு மிளகு எடுத்து தலையில் இந்த பக்கம் 3 வாட்டி அந்த பக்கம் 3 வாட்டி சுற்றி நெருப்பில் போட்டுட்டால், அது மாதிரி பல விஷயங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சில ஈஸியான பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்லாம் கிளென்ஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். மாஸ்டர் சொன்ன உடனே இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக யாரோ ஒருத்தர் அறிவுரை சொல்கிறாங்கன்னா, அந்த அறிவுரையை இறைவன் நம்மக்கிட்ட சொல்கிறாருன்ற மாதிரி அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டோம்னா உடனே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்காக சொல்கிறாங்க. இன்னொரு ஆன்மா இந்த ஆன்மாவுடைய வளர்ச்சிக்காக செயல்படுதுன்னு சொல்லும் பொழுது அதை பாசிட்டிவாக பிடிச்சிக்கிட்டு இமீடியட்டாக செய்தோம்னா அதில் ரிசல்ட்டு நமக்கு, மாஸ்டருக்கு இல்லை. ஸோ அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு அவர் சொன்னாங்க, இந்த 4 அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பரிகாரம்லாம் செய்யும் பொழுது இந்த தினத்தில் இந்த நட்சத்திரம் இந்த ஓரையில் பண்ணால் சிறப்புன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அங்கே தான் சப்ஜெக்டே. நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி பொதுவாக சொல்கிறத விட இந்த குறிப்பிட்ட நேரத்தை குறித்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நம்ம ராசிக்கு நம்ம நட்சத்திரக்கு இது ஷூட் ஆகும் அப்படின்னு. அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. அந்த நேரத்தில் நீங்கள் போய் செய்யும்போது தான் உடனடி பலன் அப்படின்றத அழுத்தமாக சொன்னாங்க. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு எனக்கு இமீடியட்டாக ஒரு டேட்டு நம்ம பார்த்து ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் இருக்கும் ஜோதிடம் பார்த்து. அதுலேயே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த நாள் நல்லா இருக்குது, நீங்கள் போங்க. இறைவன் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. மாஸ்டர் சொன்ன உடனே அந்த டேட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணேன். ஒன்றுமே நம்ப முடியலங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னாங்க. என்னென்னு, இந்த நேரத்துக்கு இவ்வளோ நேரம் கேப் இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் போய் அங்கே இருக்கணும், அதுதான் சிறப்பு. ஒன்றா டீட்டெயிலாக சொல்லணுன்னா, ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராவுகாலம் எமக்கண்டா அது இருக்குது. அது முடியுது, ராவுகாலம் முடியுது. முடிஞ்சவங்க அடுத்த காலையில் 7:30-9க்கு தான் வருது. அந்த இடைப்பட்ட இருக்கிற 12 மணி நேரம் ஒரு கோயில் சொல்லி, கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயில் சொன்னாங்க. அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் தங்கி இருக்கணும், அங்கே தான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. போகும்போது இந்த டைமுக்கு போயிடுங்க, இவ்வளோ கொஞ்சம் லேட்டாக வைக்கிறாதுங்க, அந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. இறைவன் எனக்கு ப்ளஸ் பண்ணி எனக்கு எடுத்த ப்ரோக்ராமு இங்கேருந்து வீட்டிலேருந்து தொடங்கினதும் சரி, அங்கே போய் ரீச் ஆனது மாஸ்டர் சொன்ன டைம் கரெக்டாக எக்ஸாக்டாக 6:05க்கு போய் ஈவினிங் ரீச் பண்ண முடிஞ்சுது. ரீச் ஆக்கிட்டு காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு, காலையில் ஒருத்தர் ஏற்பாடு செய்து கொடுத்தாரு, அருமை சகோதரர் முரளி சொல்லிட்டு.
அந்த முரளி வந்து டோட்டலாக கைட் பண்ணாங்க. எப்படி போகணும், எங்கே போகணும், எப்படி பூஜை பண்ணணும், என்னென்ன திங்ஸ் வாங்கணும், அதுவும் அவரே நம்மக்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாரு. மொத்தமாக சேர்த்து இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பணம் கொடுங்க. ரீசனபிள் அமௌண்ட்டு தான், நம்மளால் அஃபோர்டபுள் தான், நியாயமான இருந்தது. அவர் போட்ட உழைப்பு ஒரு பாதி நாள் எங்கள் கூட இருந்து அவர் போட்ட உழைப்புக்கு அவர் வாங்கின பணம் வந்து ஒரு பொருட்டே இல்லை. அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய சர்வீஸை டெடிகேட்டாக பண்ணார். அந்த கோயிலுடைய சிறப்பு, முறையாக எப்படி அந்த பூஜை பண்ணணும், பூஜை பண்ணிட்டு போயிட்டு சிவனை எப்படி வழிபடணும், சிவன் கிட்ட என்ன கேட்கணும், எப்படி பிரார்த்தனை பண்ணணும். அதாவது நம்ம இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா, நம்ம போய் எல்லாம் சாமி கிட்ட முன்னாடி நின்று எனக்கு இது பண்ணி கொடுப்பா, என் குடும்பத்தில் நல்லா வைப்பா, என்னை வந்து என்ன பணக்காரனாக்குப்பா, என்னை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோப்பா, எனக்கு எந்த நோயும் இருக்கு, அந்த மாதிரி தான் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இது இயல்பு. ஆனால் அந்த சிவன் கிட்ட போய் நிற்கும் பொழுது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை முறையாக எப்படி வேண்டணும் அப்படின்றது, ஆக்கல், காத்தல், அழித்தல். அழித்தல் தான் சிவனுடைய வேலைன்றதுனால அங்கே போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் அழிக்கிறதுக்கு உண்டான ப்ரேயர் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள், எனக்கு கோபம் இருக்குது, கோபத்தை அழிச்சிடு. எனக்கு வந்து கொஞ்சம் பெருமை குணம் இருக்குது, பெருமை குணத்தை அழிச்சிடு. எனக்கு இந்த நோய் இருக்குது, இந்த நோயை அழிச்சிடு அப்படின்றது அழித்தளவான விஷயங்கள்லாம் கேட்கணுன்றத என்னுடைய வயது அனுபவத்தில் ரொம்ப புதுமையாக இருந்தது. இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு உண்டான சிறப்பை தெரியப்படுத்தி முறையாக எப்படி நம்மளுடைய அந்த வேலைகள்லாம் செய்யணும், ப்ரேயர்லாம் பண்ணணுன்றத சொல்லி அழகாக வழி கைட் பண்ணாங்க. அதை முடித்தவொடனே அடுத்த ஒரு 4 கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். அந்த 4 கோயிலுமே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு கோயில் போனோம். அந்த கோயில் வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வடிவமைக்கப்பட்டது. திருமணம்னா எப்படி நடக்கணும், திருமண மண்டபம் எப்படி இருக்கும், யாகசாலை எப்படி, அப்புறமா அந்த கோயில் ரிசப்ஷன் ஹால் எப்படி, அந்த என்னென்னமோங்க ஒரு பயங்கர சிறப்பு இருக்குங்க. இதெல்லாம் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அதனால் வந்து மாஸ்டர் கைட் பண்ணுற மாதிரி நம்ம நட்சத்திரக்கு எது உகந்ததுன்ற மாதிரி கைட் பண்ணுறாரு. அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டு வந்தோம்னா பலன் நமக்கு. அது முடிச்சிட்ட பிறகு அந்த ப்ரோக்ராமுடைய ஹைலைட்டு திருவிடை மருதூர்னு ஒரு கோயிலுக்கு அமிச்சார். வாவ், ஃபண்டாஸ்டிக்கான கோயில். கோயில் தொடங்கி 2700 வருடங்கள் ஆகுதுக்கா. அதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க, அந்த கோயிலை பற்றி சிறப்பாக சொன்னாங்க. நிஜமாக வந்து அங்கே ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் ஐயா. அவங்கக்கிட்ட பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸும் சொன்னார் திருவிடை மருதூரை பற்றி. சத்தியமாங்க, நிச்சயமாக கூட சத்தியமாகவே சொல்கிறேன், இந்த கோயிலெலாம் நம்ம வாழ்க்கையில் லைஃப்பில் ஒரு வாட்டி பார்க்கணும். அதனுடைய சிறப்பை நம்ம கேட்கணும். அங்கே நம்ம காலடி படுறதே ஒரு பெரிய விஷயம், பிராப்தமாக நினைக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருந்தால் தான் நிச்சயமாக அந்த கோயிலுக்கே போவோம். நம்ம தயவு செய்து சொல்கிற சக நண்பர்கள், இந்த குழுவில் இருக்கிறவங்க, நம்ம ஏதோ நல்லது நடக்கணும், வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும், தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாமே வளர்ச்சியின் நோக்கத்தை நோக்கி வரும்பொழுது மாஸ்டர்கிட்ட கேட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் ஒரு வாட்டி தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. குறிப்பாக திருவிடை மருதூருக்கு. ஐயோ, இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் அங்கே இருக்குது. வந்து ஒரு அரசர் இருந்தார். அரசர் என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறாரு, எல்லாமே தோல்வியில் போய் முடியுது. ஏன்னா அவருக்கு வந்து பீடை பிடிச்சிக்குது, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி பிடிச்சிக்குது சொல்லுவோம்ல, அது மாதிரி பீடை பிடிச்சிக்குது. இப்போ நான் தூங்கினே இருப்பார் ஒரு சிலர், அப்படின்னு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேன், அந்த மாதிரி பீடை பிடிச்சிக்கிச்சு அது சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீடை பிடிச்சிக்கிட்டு, இது வரலாறு சொன்னாங்க, பீடை பிடிச்சிக்கிட்டு எங்கே போனாலும், அவர் எந்த கோயிலுக்கு போனாலும் சரியாகலை. அவர் வந்து கும்பகோணத்தை சுற்றி பல கோயில்கள், சிவன் கோயில்களே இருக்குது, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டார், அது சரியாகலை. அவர் ஒரு பெரிய இயக்கமாக, அந்த அரசர் பெரிய இயக்கமாக இருந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் தூங்கும்போது கனவுல வந்து சிவபெருமான் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி இந்த கோயில் சுற்றி இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போனியே, ஏன் இந்த திருவிடை மருதூருக்கு வரல, நீ வா, உங்களை ஒரு பெரிய நல்லது நடக்கும்னு சொல்லி கனவுல சொல்கிறார். எழுந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கனவு பிரகாரம் அந்த கோயிலுக்கு போகிறாரு. அந்த கோயிலில் போய் பார்த்த பிறகு அவருக்கு ஒரு பெரிய பிரமிப்பாகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூடையே ஒட்டிட்டு வருது பார்த்திங்களா, அந்த பீடன்ற ஒரு சக்தி எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து இதுக்கு முன்னாடி போன கோயில்கள் எல்லாத்துக்குமே அவர் கூட உள்ளே வந்துடுவாராம். ஆனால் திருவிடை மருதூரில் மட்டும் கோயில் உள்ளே வர முடியாது. அந்த வாசல்லையே அந்த பீடன்றதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு சிவபெருமான். தடுத்து நிறுத்திட்ட பிறகு
அந்த இடத்துல இருந்து, ஏன்னா அந்த அந்த வடிவமைப்பு, அந்த கோயிலுடைய வடிவமைப்பு அந்த மாதிரி, அந்த கோயிலுடைய சக்தி அந்த மாதிரி, அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே போக முடியல. உள்ளே போக முடியாமல் இருந்ததுனால இவர் போய் ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணிவிட்டு இவர் திரும்பி பார்க்குறாரு, இந்த பீடை கூட இல்லை. அரசர் திரும்பி பார்க்குறாரு, பீடை இல்லை. அப்போ சிவன் கிட்ட கேட்குறாரு, எப்படி இது இல்லை? அதுதான் இந்த கோயிலுடைய மகிமை, இந்த இந்த கோயிலுடைய சக்தி அது. நான் வந்து இந்த மாதிரி இது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிலாம் வரக்கூடாதுன்னு தடுத்துருக்கிறேன். சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் போகும்போது இப்படி தானே நான் போய் ஆகணும், அப்போ என்னை போனவொடனே பிடிச்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரா சிவன், சொல்கிறாரா, இல்லை நீ இந்த வழியாக போகாத, இந்த கோபுர வாசல் வழியாக போகாத, நீ வந்து மாற்று வழியில் இந்த மாதிரி வழி இருக்குது, இந்த வழியில் போயிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா உன்னை பிடிக்க மாட்டார். இது வந்து அவருக்குன்னு கொடுத்துருக்கிற சாபம். என்னென்னா, இந்த வழியில் வந்தால் நீ வந்து பிடிச்சிக்கோ. அதே மாதிரி மாற்று வழியில் நான் சொல்கிற வழியில் என்னுடைய பக்தர்கள் வெளியே போனால் நீ பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த பீடைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறார். அந்த வகையில் சாமிக்கு அரசருக்கு வந்து அவர் போய் வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை சுற்றி அவருடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தாயாரை பார்க்குறாங்க. அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துடுறாரு. தாயாரை போய் பார்க்குறாரு. தாயாரை பார்த்த பிறகு அவங்க அன்பு, பணிவு, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் எடுத்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே மூகாம்பிகைன்னு ஒரு கோயில் இருக்குது உள்ளேயே. அந்த மூகாம்பிகை கோயில் அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம், டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஐஸ்வர்யம் கொடுக்குறாரு. கேட்டு பெறுறாரு ப்ரேயரில். கேட்டு பெற்றுட்டு வேறு வாசல் வழியாக வெளியே போகிறாரு. வெளியே போன ஆள் இவ்வளோ நாள் அந்த ஒட்டி நின்றது இல்லைன்னவனே குடுன்னு அடிச்சு பிடிச்சி திரும்பி பார்க்காம ஓடி ஒரு கிலோமீட்டர் தாண்டி போய் தான் திரும்பி பார்த்தாராம், கூட வருதா வரலையான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வரலாறு மிக்க அந்த கோயிலில் பக்தர்கள் எப்போ போனாலும் அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ஃபில்டர் பண்ணி அந்த கோயில் போய் வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மரத்தை சுற்றி வரும்போது, அந்த மரம் வந்து இந்த கோயிலே 2700 வருஷம் ஆயிருக்கான் கட்டி. அதுக்கு வரலாறு இருக்குது. அதுக்கு முன்னாடியே அந்த மரம் இருக்கான். அவ்வளோ சக்தி வாய்ந்த மரம். எந்த வடிவில் இருக்கோ, எத்தனையோ ஆண்டு காலம் அந்த வடிவிலே இருக்குதான். அதிகமாக ஹைட்டும் ஆகலை, அதிக குட்டையும் ஆகலை. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மரம். அந்த மரத்தில் சுற்றி வரும்போது நம்மளுடைய வேண்டுதலை கொடுத்தா அது 100% நடக்குதுன்னு சொல்லி பல பேர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காங்க போல தெரியுது. அந்த மாதிரி அந்த கோயில் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்பாவை பார்த்துட்டு எனர்ஜி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மூகாம்பிகை பார்த்து ஐஸ்வர்யம் வாங்கிட்டு வெளியே வரவங்களுக்கு தன் வாழ்நாள்லேயும் சரி, முற்பிறவினுடைய கர்மாவும் சரி நல்லிஃபை ஆகுது, அது ஃபில்டர் ஆகுதுன்னு சொல்லி ஐதீகம். அதை மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய சிறப்பு. அதே மாதிரி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது எனக்கு வந்து இதுக்கு போய் சொன்னாங்க, சட்டநாதர்னு ஒரு கோயில் போய் சொன்னாங்க. அங்கேயும் போயிட்டோம். அங்கே ஒரு பியூட்டி என்னென்னா, பைரவர். நம்ம வந்து ஒரு பெரிய கோயிலுக்கு போனோன்னா பைரவர் ஒரு இடத்துல இருப்பார், சின்னதாக இருப்பார். நிறைய பேர் பைரவர் இருக்கதே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த சட்டநாதர் என்ற கோயில் உள்ள அஷ்டபைரவர்னு இருந்தாங்க. அஷ்டபைரவர் ஒரு பைரவர் பேர் 9 பைரவர் சிலை வடிவத்தில் அங்கே வந்து வச்சு வந்து வழிபடுறாங்க எல்லாருமே. அது வந்து நாங்கள் போகிற அன்னைக்கு அது ஒரு சிறப்பான தினமாக இருந்தது. ஒரு பெரிய பூஜை நடந்தது. அன்னதானம்லாம் பண்ணி அசத்தல் செம கூட்டம் இருந்தது அந்த நேரம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த பைரவருக்குன்னு விசேஷமாக அந்த நாளில் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு நேரம் கூடி வருதுனா தான் இதெல்லாம் நமக்கு நடக்கும் போல தெரியுதுன்றது என்னுடைய அனுபவத்தில், இந்த பயணத்தினுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நேரம் நல்லா வரப்போகுது, நல்லா வருதுன்னா தான் இந்த கோயிலுக்கே உங்களால் வர முடியும். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் நீங்கள் வளர்ச்சிக்கான வழிகளில் நீங்கள் போகிறீங்கன்ற மாதிரி. அதுக்கு ஏற்றாற் போல் நமக்கு நேரம் நல்லா வர்றது போய் தான் நமக்கு மாஸ்டருடைய அறிமுகம் கிடைக்குது. மாஸ்டருடைய இந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸ் வஜ்ரதேக பயிற்சிக்கு நடக்குது. அதில் இதை பற்றி எடுத்து சொல்கிறாரு. ஜோதிடம் இத்தனை வருட காலம் பார்க்காதவர் ஜோதிடம் பார்த்து நமக்காக நேரம் ஒதுக்கி அதுக்கு ஒரு ஸ்லாட் ஒதுக்கி நமக்கு வந்து அதோடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறாரு, பரிகாரங்கள் எடுத்து சொல்கிறாரு. இந்த கோயிலுக்கு போக சொல்கிறாரு. இந்த கோயிலில் போய் காலடி எடுத்து வச்ச பிறகு நமக்கே ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டான உள் உணர்வு தெரியுது, உள்ள தோணுது. நம்ம ஹாப்பியாக இருப்போம், நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, நம்ம நெகட்டிவ் எல்லாம் கைட்டு விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலோட சிறப்பாக ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். எல்லாத்துக்கும் கூட அடிஷ்னலாக
குடும்பத்தோட 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக டைம் கிடச்சிது. என்ன சொல்கிறது, இங்கேருந்து கிளம்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கிளம்புனோம். திங்கக்கிழமை ஃபுல்லாக இருந்தோம். செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோனெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கிட்டேன். வர சைலண்ட் வச்சுருந்து தேவையான மட்டும் எடுத்து பேசுகிற மாதிரி மிஸ்டு காலை பார்த்து. அப்படின்னும் போது குடும்பத்தோட நேரம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. காரில் போகும்போது வரும்போது சாப்பிட்ற இடத்துல ரொம்ப ரொம்ப டைம் அந்த சூழ்நிலையை நாங்கள் சாதகமாக அமைச்சிக்கிட்டு சந்தோஷமாக போயிட்டு வந்தோம். ப்ரோக்ராம் டூரு, ஐ மீன் அந்த ட்ரிப்பு. உங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது மாஸ்டர் சொல்கிற அட்வைஸ் பிரகாரம் தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து செய்யுங்க. ஒன்று, அந்த 2-3 நாள் சந்தோஷமாக நம்ம குடும்பத்தோட ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாத்த விட பெரிய வேல்யூ என்னென்னா, நமக்கான மாற்றம், நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியாயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி ஜோன் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ்ஸு. இதை எல்லோருமே செய்து பலனடைய வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ விரிவாக நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் மீட் பண்ணலாம். நன்றி. வணக்கம்.